Drop it. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா சுகமாக இருக்கேன். நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு ஜஃப்னா ஸ்டைல் நண்டு குழம்பு ஒன்று வச்சு காட்ட போகிறேன். நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குமெண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுண்டா வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணிடுங்க. என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த சேனலை ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் நண்டு குழம்பு வைக்கிறதுக்காக 2 நண்டு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். நண்டு சமைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கொள்கிறேன். இந்த எண்ணெய் சூடானதும் சீரகமும் சோம்பும் சேர்த்துக்கொள்ளணும். சீரகம் பொரிஞ்சதும் பச்சை மிளகாயும் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கொள்ளணும். வெங்காயமும் பச்சை மிளகாயும் வதங்கின பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ளணும். கருவேப்பிலை சேர்க்குற வீடியோ எடுக்க மறந்துட்டு, ஸோ கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டை இதோட சேர்த்துக்கொள்ள போகிறேன். இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ள போகிறேன். நண்டு குழம்பு விதவிதமாக வைக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் ஒருக்கா கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்குமென்று நம்புகிறேன். இப்போ நண்டுலேருந்து தண்ணி விட போகுது. நார்மலாக நண்டு அவியும் போது நண்டுலேருந்து தண்ணி வரும். அந்த தண்ணியில் முதல்ல நண்டை அவிச்சு கொள்ளணும். இந்த நேரத்தில் நாங்கள் மஞ்சள் சேர்த்துக்கொள்ளணும். பாருங்க, நண்டுல இருந்து தண்ணி விட ஸ்டார்ட் பண்ணிட்டுது. இனி மூடி போட்டு அவிய விடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்த்தீங்கன்னா நண்டுல இருந்து வந்த தண்ணியிலேயே இந்த நண்டு அவிஞ்சு தண்ணி வத்திட்டுது. இனி இதுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்ளலாம். நான் இதுக்கு ஜஃப்னா கறி பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன். மிளகாத்தூள் போட்ட பிறகு அடுப்பை நல்லா லோவில் விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இது மாதிரி புரட்டி விடணும். ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இது மாதிரி மிளகாத்தூளை வறுத்துட்டு நான் இதோட புளி சேர்த்துக்கொள்ள போகிறேன்.
ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு இது மாதிரி கரைச்சி வடித்து விட்டுக்கொள்ளணும். குழம்பு நிறைய வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கொள்ளலாம். இப்போ நான் வெங்காயம் சேர்த்துக்கொள்கிறேன். நண்டு குழம்போடு சேர்றதுக்கு மூடி போட்டு அவிய விட போகிறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு குழம்பு நல்லா கொதிக்க தொடங்கிட்டது. இனி நான் தேங்காய் பால் விட்டுக்கொள்ள போகிறேன். ஊர்லேண்டா ஃப்ரெஷ் கொக்கனட் எடுத்து அதில் தேங்காய் பூ திருவி அதில் இருந்து 1ஆம் பால் 2ஆம் பால் 3ஆம் பால் எடுத்து இந்த 3ஆம் பாலில் நண்டை அவிச்சிட்டு கடைசியாக அந்த 1ஆம் பாலை விடுவாங்க. இங்கெல்லாம் அப்படி இல்லை தானே, நாங்கள் தண்ணியில் தான் கூட சமைக்கிறது. பிறகு கடைசியாக நல்லா திக்கான தேங்காய் பால் விட்டுக்கொள்வோம். தேங்காய் பூ தேங்காய் சொட்டு இருந்ததுண்டா அரைச்ச நண்டு குழம்பு வைப்பாங்க. அரைச்ச நண்டு குழம்பு ரெசிப்பியும் உங்களுக்கு வேணுமெண்டா கமெண்ட் பண்ணுங்கள், ரெசிபி நான் செஞ்சு போடுறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு மாதிரி நல்ல லோ ஃப்ளேமில் மூடி போட்டு அவிய விட போகிறேன். இப்போ எங்களோட குழம்பு நல்லா திக்காக கிரேவியாக வந்துட்டு இந்த நேரத்தில் நான் சீரகம், உள்ளி, மிளகு இந்த 3ஐயும் குத்தி இந்த குழம்போட சேர்த்துக்கொள்ள போகிறேன்.
இப்போ எங்களோட குழம்பு நல்லா கொதித்து நல்லா கிரேவியாக ரெடி ஆகிடுது. இனி நாங்கள் ஜெஃப்னா ஸ்டைலில் செஞ்ச இந்த நண்டு குழம்பை சர்வ் பண்ணலாம். நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்குமெண்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததாண்டா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ண விரும்பினீங்கண்டா இந்த சேனலை ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். Until then, 3D Lifestyle Germany, Dharsi.